ஒரே நேரத்தில் பொழிந்த பெரும் கனமழையால் மிக மிக மோசமான பெருவெள்ளம் நேரிட்டு உத்தரகாண்ட் மாநிலம் பெரும் துயரத்தை சந்தித்துள்ளது. இதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். மேக வெடிப்பு இந்த வார்த்தை முதல் முறையாக அறிமுகமானது 2013. அந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் இப்போது நேரிட்டிருப்பதை போன்ற பேரிடர் நிகழ்ந்தது. சமோலி மாவட்டத்தில் ஜோஷிமத் கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அதீதமாக மழைப்பொழிவு ஏற்பட்டதே இதற்கு காரணம். மேலிருந்து கீழ் நோக்கி இடைப்பட்ட எல்லாவற்றையும் அடித்துச் சென்றது. இதைத்தான் மேக வெடிப்பு என்று ஆதங்கத்துடன் கூறினார்கள் செய்தியாளர்கள். ஹிமாலயன் சுனாமி என்றும் அச்சத்துடன் விமர்சித்தார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதைவிட மோசமான துயரத்தை எதிர்கொண்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம். வடக்கில் சீனாவின் திபெத்தையும், கிழக்கில் நேபாளத்தையும், தெற்கில் உத்தரப்பிரதேச மாநிலத்தையும், மேற்கு மற்றும் வடமேற்கில் இமயமலையையும் எல்லைகளாக கொண்டிருக்கிறது உத்தராகண்ட் மாநிலம். இன்னும் தெளிவாக சொன்னால் ஒட்டுமொத்த மாநிலமும் மலை மீதுதான் அமைந்துள்ளது. இப்படியான பின்னணியில்தான் உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் தாராலி பகுதியில் செவ்வாய் அன்று பிற்பகலில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வானமே பொத்துக்கொண்டு பொழிந்தது போல அதீத மழை பொழிந்தது. ட்ரெண்டாகி போன வார்த்தையில் சொன்னால் மேக வெடிப்பு நேரிட்டது. கீர்கங்கா ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிதான் தாராலி. ஹர்ஷில் என்ற சுற்றுலா தலத்தின் அருகே அமைந்துள்ளது. அதீத மழையால் பெருக்கெடுத்த இமாலய பெருவெள்ளம் தாராலியில் இருந்த வீடுகள், விடுதிகள் என ஏராளமான கட்டடங்களை அள்ளிக்கொண்டு கீழ்நோக்கி பாய்ந்தது. அந்த ஊரையே ஒட்டுமொத்தமாக வாரி சுருட்டி கொண்டு பாய்ந்த இந்த காட்சிகள்தான் பேரிடரின் தீவிரத்தை வெளிப்படுத்தியது. தகவல் கிடைத்ததும் ஹர்ஷில் ராணுவ முகாமில் இருந்து 150க்கும் அதிகமான வீரர்கள் தாராலிக்கு விரைந்தனர். படிப்படியாக 150க்கும் அதிகமானோரை மீட்டு ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்தனர். இன்னும் ஏராளமானோரை காணவில்லை. இராணுவத்தின் மீட்பு பணிகள் இன்னும் தொடர்கின்றன. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் களத்தில் உள்ளனர். உயிரிழப்புகள் மற்றும் காயமுற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சுகிடாப் பகுதியும் இதே பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ஹர்ஷில் ராணுவ முகாமும் அடித்துச் செல்லப்பட்டது. இப்போது நேரிட்டுள்ள இமாலய பெருவெள்ளம் 2013 ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டிலும் தீவிரமாக இருப்பதாக அம்மாநில நிர்வாகம் கூறியுள்ளது. கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுக்காக அனைத்து துறைகளும் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே முந்தைய 24 மணி நேரத்தில் உத்தரகாசியில் பதிவான அதிகபட்ச மழை வெறும் 27 மில்லிமீட்டர் தான் என்றும் இது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது என்றும் வானிலை ஆய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர். பனிப்பாறை வெடிப்பு போன்ற சக்தி வாய்ந்த நிகழ்வுதான் தாராலி பேரழிவை ஏற்படுத்தியிருக்கலாம் என்கிறார்கள் அவர்கள். இந்த பேரிடருக்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தால் மலைப்பாங்கான உத்தராகண்ட் மாநிலத்தின் பாகேஷ்வர் பகுதியில் மெக்னீசியம் மற்றும் மேக்னசைட் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்காக சுரங்கங்கள் அமைந்திருப்பதே காரணம் என தெரிய வருகிறது. இந்த சுரங்கங்களால் நேரிடும் பாதிப்புகள் குறித்து ஆராய மாநில அரசு ஏற்கனவே ஒரு குழுவை அமைத்திருந்தது. மெக்னீசியம் மற்றும் மேக்னசைட்டுக்காக வெடிவைத்து தகர்ப்பதாலும் செங்குத்தாக சுரங்கம் தோண்டுவதாலும் நிலச்சரிவுகள், விரிசல்கள், பள்ளங்கள் ஏற்படுவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அறிக்கை அளித்து எச்சரித்தது அந்த குழு. 169 சுரங்கங்கள் அமைந்துள்ள பாகேஷ்வர் பகுதியே பூகம்பம் நேரிடும் ஆபத்துகள் அதிகம் உள்ள நிலநடுக்க மண்டலம் 5ஆக இருப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது. பித்தோராகரில் 28, சமோலியில் 8 சுரங்கங்கள் உள்ளன. உத்தரகாசியில் சிலிக்கா மணலுக்கான சுரங்கம் ஒன்றும் உள்ளது. அறிக்கை ஒருபுறம் இருக்க, பாகேஷ்வரில் சுரங்கம் செயல்பட உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளது. அதை மீறித்தான் சுரங்கங்கள் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் உத்தராகண்டின் சமூக செயல்பாட்டாளர்கள்.